வணக்கம். வந்தார்கள் வென்றார்கள். எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன். பாகம் 18. ஷாஜகான், இரத்தமயமான ஆட்சி மாற்றம். மொத்தத்தில் ஜஹாங்கீர் எப்படிப்பட்டவர்? எல்லா அரசர்களை போல இந்த முகலாய சக்கரவர்த்தியை அவ்வளவு சுலபமாகவோ சுருக்கமாகவோ வர்ணிச்சிட முடியாதுன்னு அநேகமாக எல்லா வரலாற்று நூலாசிரியர்களும் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஒரு விதமாக விவரிக்கணும்னா, கோபம், மென்மை, கொடூரம், இரக்கம், நிதானமின்மை, நீதியுணர்வு, குழந்தைத்தனம், கலையுணர்ச்சி, கொலைவெறி, இதோட கலைபரமான கலவை தான் ஜஹாங்கீர் பாதுஷா. அரண்மனையில் திடீர்னு நோய்வாய்ப்பட்டு இறந்த ஒரு பேரக்குழந்தைக்காக நாள் முழுதும் ஜஹாங்கீர் அழுததுண்டு. இதே சமயம் மகன் குஸ்ருவோட கண்களை தோண்டி எடுக்கும் ஆணையையும் பிறப்பித்தார் அவர். காஷ்மீர் போயிருக்கும் பொழுது ஒரு மலர் தோட்டத்தில் மணிக்கணக்கில் மௌனமாக அமர்ந்து இயற்கை காட்சியை மெய்மறந்து ரசிச்சுட்டு பின்னாடி அவரோட டைரியில் அந்த மலர்களோட கொள்ளை அழகு, வைத்த கண் எடுக்க முடியலன்னு குறிப்பெழுதினார் மன்னர். மற்ற சமயம் குற்றவாளிகளுக்காக விதவிதமாக சித்திரவதைகளை கண்டுபிடிச்சு பிரயோகிக்க சொல்லி ரசித்து பார்த்ததும் உண்டு. முதல் நாள் இரவு ஜாலியாக நண்பர்களோட தோளில் கை போட்டுக்கிட்டு மதுவில் முழுகியதும் உண்டு. மறுநாள் குடிச்சிட்டு உளறியதற்காக அவங்களுக்கு சவுக்கடி கொடுத்ததும் உண்டு. அமர்ந்து மொத்தமாக வரவு செலவு கணக்கு போட்டு பார்த்தா ஜஹாங்கீரோட ப்ளஸ் பாயிண்ட்டுகள் அதிகமாக தான் இருக்குது. அவரை பற்றி குறை சொல்பவர்கள் ஒரு சூப்பர் நட்சத்திரமாக ஜொலித்த சக்கரவர்த்தி அக்பரை அவங்க நினைவிலிருந்து அகற்ற முடியாமல் இருக்கிறவங்க தான். அக்பரோட சுய கட்டுப்பாடு மட்டும் ஜஹாங்கீருக்கு இருந்திருந்தா தந்தையை மிஞ்சிருக்க முடியும். மது மற்றும் ஓவிய பழக்கம் ஒரு பெரும் தடை சக்தியாக ஜஹாங்கீருக்கு அமைந்து தொலைத்தது. உதாரணமாக, நாள் முழுவதும் லட்சிய தலைவனுக்குரிய சுறுசுறுப்போடையும் கவனத்தோடையும் அக்பர் பாதுஷா செயல்பட்டதால அதிகாரிகள் பொறுப்போடையும் பயத்தோடையும் நடந்துக்கிட்டாங்க. குடித்துட்டு ஜஹாங்கீர் பாதி நேரம் மயங்கி கிடந்ததால அதிகாரிகள் லஞ்ச ஊழலை தலைத்து விளையாடினாங்க. அவரோட 17வது வயதில் ஒயின் அருந்த ஆரம்பித்தார் ஜஹாங்கீர். போக போக அது வேலை செய்யாதால பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட சாராயத்தில் இறங்கினார். இன்று எனக்கு 38 வயது வரை தொடர்ந்து தினமும் குடித்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாளைக்கு 20 கோப்பைகளுக்கு குறைவில்லாமல் தேவைப்படுகிறது. சில சமயம் மாலையில் ஆரம்பித்து பின்னிரவு வரை குடிக்கிறேன். 30 வயதான பொழுது இனி இரவு நேரத்தில் மட்டும் குடிப்பதுன்னு முடிவு செஞ்சுட்டேன் என்று தன் சுயசரிதையில் வெளிப்படையாக தெரிவிக்கிறார் ஜஹாங்கீர். மருத்துவர்கள் இந்த ரீதியில் இன்னும் சில மாதங்கள் தான் பாதுஷா உயிரோடு இருக்க முடியும் என்று பயமுறுத்திய பிறகு 2 கிண்ணம் ஒயின், 1 கிண்ணம் சாராயம்னு ஒருவித காக்டெயிலில் இறங்கினார் மன்னர். 40 வயதுக்கு மேலே மதுவோட அளவு ஓரளவு குறைந்தது என்றால் அதற்கு நூர்ஜஹானோட கண்ணீர் கலந்த வற்புறுத்தல் தான் காரணம். மதுவை தவிர ஒவ்வொரு நாளும் ஓவியம் ஒரு கை நிறைய பாதுஷாவுக்கு தேவைப்படும். இது இப்படி இருக்க புகையிலை எந்த விதத்திலும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டம் ஏற்றினார் ஜஹாங்கீர். உடம்புக்கும் சரி மூளைக்கும் சரி அது மிகவும் கெடுதலான பழக்கம். நானும் சகோதரர் ஷா அப்பாஸும் இரு நாடுகள்லையும் புகையில பழக்கத்தை புகைப்பிடிப்பதை தடை செய்யணும்ன்று ஒரு சேர முடிவுக்கு வந்திருக்கிறோன்னு தன் டைரியில் குறிப்பிடுகிறார் ஜஹாங்கீர். பொதுவுல சக்கரவர்த்தி ஜஹாங்கீர் ஆட்சியில் மக்கள் துன்பப்படலை. எல்லா மதத்தினரும் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. மகன் குஸ்ருவுக்கு உதவிய சீக்கிய குருவுக்கு தேவையில்லாமல் மன்னர் மரண தண்டனை வழங்கினாரே தவிர மற்றபடி சீக்கியர்களை அல்லல் படுத்தியதா தகவல் இல்லை. அதே சமயம் தன்னை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பிய 2 முஸ்லீம் மதகுருமார்களை சிறையில் அடித்தார் ஜஹாங்கீர் என்றது குறிப்பிடத்தக்கது. ஒரே ஒரு முறை இந்துக்கள் வருந்தபடி பாதுஷா நடந்து கொண்டதுண்டு. புஷ்கர் சென்று இருக்கும் பொழுது அங்கே ஏரிக்கரையில் இருந்த சிறு கோயிலில் இந்துக்கள் வழிபட்டு கொண்டிருந்த மனித உடலும் பன்றி தலையும் கொண்ட ஒரு விக்கிரகத்தை கண்டு திடுக்கிட்டார் ஜஹாங்கீர். என்ன சிலை இதுன்னு கோபப்பட்ட மன்னர் தன்னோட இருந்த வீரர்களை அழைத்து அந்த சிலையை சுக்குநீரா உடைத்து புஷ்கர் ஏரியில் தூக்கி போட்டார். கூடவே இந்த ஏரி முடிவில்லாத ஆழம் கொண்டது, பாதாளம் வரை போறதுன்னு இந்துக்கள் நம்புவது பற்றி கேள்விப்பட்ட ஜஹாங்கீர் அதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு நீண்ட ஒரு குச்சியை கொண்டு வர செய்து அதை நீரில் விட்டு ஏரியோட ஆழம் இவ்வளவுதான்னு ப்ரூஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. ஓவியர்களும் இசைக்கலைஞர்களும் கவிஞர்களும் சுறுசுறுப்போடு இயங்கிய காலம் ஜஹாங்கீரோட காலம். ஜஹாங்கீர் கண்ணை மூடியதும் நாட்டில் கோஷ்டி பூசல் வெளிப்படையாகவே தெரிஞ்சுது. செல்வாக்கு எல்லாமே கன நேரத்தில் கைவழி போயிடுமோ என்று பயந்த நூர்ஜஹான் ஜஹாங்கீரோட இளைய மகன் ஷாரியாருக்கு அவரோட முதல் கணவருக்கு பிறந்த மகளை மனம் செய்வித்து கொடுத்தார். சிறு வயதிலேயே கும்மாலம் போட்டு சீரழிந்து போயிருந்த ஷாரியாரை ஒரு விதமான பெருநோய் தாக்கி இருந்தது. இதன் விளைவா தலைமுடி மட்டும் இல்லை, மீசை புருவோன்னு எல்லாமே அடியோடு முடி கொட்டி உடல் ஒரு விதமாக வெளுத்து பரிதாபமாக போயிருந்தது அந்த இளவரசரோட தோற்றம். எனவே வெளியிலேயே தலை காட்டாமல் ஜஹாங்கீரோட அரண்மனையில் நுழைஞ்சிட்டு இருந்தார் இவர். இந்த நிலையிலும் லாகூர் அரண்மனை கஜானாவில் இருந்த பணத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு பிரபுக்கள்லாம் கூட்டிக்கிட்டு படை திரட்டினார் ஷாரியார். ஷாஜகானுக்கு எதிராக இவர் கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் அசஃப் கான் நூர்ஜஹானை சகல வசதிகளோடும் வீட்டு சிறையில் இருத்தினார். இதைத் தொடர்ந்து தெற்கே தட்சிண பிரதேசத்திலிருந்து ஷாஜகான் வந்து சேரும் வரை அரியணையில் வெற்றிடமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஷாஜகானோட பெரிய பையன் குஸ்ருவோட மகன் தவார் பக்ஷ அரியணையில் அமர்த்தினார். ஷாரியார் லாகூர்லேருந்து கிளம்பினா அது ராஜ துரோகமாகும். முகலாயப்பட அதிகாரப்பூர்வமாக ஷாரியாரை எதிர்த்து போரிட முடியுன்றது தான் அசஃப் கானோட புத்திசாலித்தனமான திட்டம். அது வெற்றிகரமாகவே நிறைவேறியது.
உடனே ஷாரியார் வெளியே எங்கேயாவது தப்பி ஓடி இருக்கலாம் இவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஆனால் அவர் தன்னோட உருவம் தன்னோட நினைவுக்கு வந்ததும் அவர் லாகூர் அரண்மனை அந்தப்புறத்துக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. மறுநாள் அசஃப் கான் அனுப்பிய படை அரண்மனையை சூழ்ந்துக்குச்சு. படையோடு சென்ற பிரபுக்களும் தளபதிகளும் உள்ளே நுழைஞ்சு அவரை வெளியே இழுத்து போட்டு அவரை சிறைக்குள்ளே தள்ளினாங்க. வெற்றி என்று அசஃப் கான் செய்தி அனுப்பினார் ஷாஜகானுக்கு. உடனே ஷாஜகான், நம்மோட புதிய ஆட்சி வளரப்போகிறது. என்னோட தம்பி, அண்ணன் மகன், சித்தப்பா மகன்கள் இவங்கெல்லாம் இப்போ வெறும் நெறிஞ்சி முள்ளா குத்திக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி இவங்கெல்லாம் பிரச்சனையாக மாறக்கூடும். இவங்களோட உயிரோடு விட்டு வைக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார். இது சேர்ந்த உடனே அசஃப் கான் அரியணையில் இருந்த பொம்மை, தவார் பக்ஷ் மற்றும் நோயாளி இளவரசர் ஷாரியார் மற்றும் ஷாஜகானோட சித்தப்பா மகன்கள் எல்லோரையும் கூண்டோட மேலுலகம் அனுப்பி வச்சுட்டு ஷாஜகான் அரியணைக்கு நிம்மதியாக நடந்து செல்ல ரத்ன கம்பளம், அதாவது இரத்த கம்பளத்தை விரித்து வைத்திருந்தார். பிப்ரவரி 4ஆம் தேதி 1628 ஆக்ராவில் ஷாஜகான் முடிசூட்டு விழா நடந்தது. ரொம்ப கோலாகலமாக நடந்தது. மூளை முடுக்கெல்லாம் தகவல் அனுப்பப்பட்டு விழாக்கள் கொண்டாடப்பட்டது. எல்லா பகுதியிலிருந்து கலைஞர்கள், கவிஞர்கள்லாம் சேர்ந்தாங்க. அரண்மனை விஐபிக்கள் பற்றி கேட்கவே வேண்டாம். மகாராணி மும்தாஜுக்கு 6 லட்சம் ரூபாய் விழா போனஸாக தரப்பட்டது. ராஜ குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சேர்த்து 8 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. ஆரம்பத்திலிருந்தே நூர்ஜஹானுக்கு எதிர்கோஷ்டியில் இருந்த மஹமத் கான் சகல வசதிகளும் கொண்ட ஆஜ்மீருக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார். நூர்ஜஹான் பெரும் அரசியல் சக்தியாக விளங்கி மிகுந்த செல்வாக்கூட வாழ்ந்து விதவையாகி போன அந்த மகாராணியோட பொது வாழ்வு அதோட நிறைவுக்கு வந்தது. அனாவசியமாக அந்த சிற்றனையை அவமானப்படுத்தலை ஷாஜகான். ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் பென்ஷன் தந்ததோடு அந்தப்புறத்தில் நூர்ஜஹானும் அவரோட மகளும் தங்கிக்கலான்ட்டு அனுமதியும் கொடுத்தாரு. தன் நிலைமையை புரிந்து கொண்ட நூர்ஜஹானும் குரல் எழுப்பாமல் அடக்க ஒடுக்கமாக நடந்து கொண்டார். கணவர் ஜஹாங்கீர் மறைந்து 18 ஆண்டுகள் அவர் உயிரோடு வாழ்ந்தார். தனக்குன்னு லாகூரில் தன் கணவரோட கல்லறைக்கு பக்கத்தில் நிலம் வாங்கி அங்கு சற்றே சிறிய கல்லறை ஒன்றை கட்டிக்கிட்டாரு. பிற்பாடு நூர்ஜஹான் இருந்த பிறகு அரசு மரியாதைகளுடன் அவர் உடல் அங்கே புதைக்கப்பட்டது. சிலரோட ராசி தோல்வி அடைந்தால் எல்லாமே ஏடாகுடமாக போகும் என்று கூறுவதுண்டு. அதற்கேற்ப ஜஹாங்கீர் நூர்ஜஹான் தம்பதி மண்ணுக்குள்ளே போன சில 100 ஆண்டுகளுக்கு பிறகும் விதி அந்த தம்பதியை விட்டு வைக்கல. இன்னைக்கு அது இரு கல்லறைக்கும் நடுவில் ஒரு ரயில் பாதை போயிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம்.